ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا أن اشكر لي ولوالدي صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதர் சர்தாரே ஆலம் எம்பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொரு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். இந்த எல்லா படைப்புகள்லையும் ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை தான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். உலகத்துடைய அடிப்படையில மனிதனை விட எவ்வளோ அழகான படைப்புகள் எங்கட பார்வைக்கு விளங்கினாலும் அதே மாதிரி மனிதனை விட பலத்துல கூடின எவ்வளோ படைப்புகள் இந்த பூமிக்கு மேலால நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாத்துக்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா எந்த மனுஷனை பார்த்து நாங்க பலகீனம் சொல்லி செல்றோமோ அதே மனிதனை தான் அல்லாஹ் தஆலா உலகத்துல கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். உலகத்து கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் சொல்றான் நாங்க ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்திருக்கின்றோம். ஏண்டா உலகத்துல மனிதன் அல்லாத எத்தனையோ படைப்புகளை பார்க்கிறோம். அதனுடைய சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம், அதனுடைய குடிப்பு எடுத்துக்கொள்ளலாம், ஒவ்வொரு செயற்பாடு எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாத்துக்கும் மாற்றமானவன் தான் மனுஷன். உலகத்துல எந்த மிருகமோ பறவைகளோ ஆடை அணிகிறது இல்ல. ஆடை ஒன்று அணிகிறது மனுஷன் மட்டும்தான். ஆறறிவு படைக்கப்பட்ட மனிதன் பூமிக்கு மேலால் ஆடை அணியாம ரோட்ல போனேன்னு சொன்னா எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். ஆனா ஏனைய படைப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா ஆடை அல்லாஹ் தஆலா படைக்கல. அல்லாஹ் இதை வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? மனுஷன் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திருக்கிறான். ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் இந்த மனுஷனை கண்ணியப்படுத்திருக்கிறான் சாப்பாடை வச்சு. உலகத்துல நாங்க பாக்குறோம், உதாரணத்துக்கு சிங்கத்தை எடுத்துக்கொண்டு சொன்னா அது இறைச்சி மட்டும் தான் தின்னும், அது புல்லு தின்னாது. மாடு எடுத்துக்கொண்டு சொன்னா புல்லு தான் தின்னும், அது இறைச்சி திங்காது. அல்லாஹ் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறான். ஆனா மனுஷனை பொறுத்தவரையில இலை கொலைகளை திங்கிறான், கீரை வகைகளை திங்கிறான், இறைச்சி திங்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் மனுஷனுக்கு அல்லாஹ்வும் ஆக்கிக்கிறான். அல்லாஹ் சாப்பாடுடைய விஷயத்திலும் அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதே மாதிரி ஆடையின விடயத்திலும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களை, இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல உலகத்திலே ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். அந்த மனிதர்களே அல்லாஹ் தஆலா மிகவும் சிறப்பானவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தது கண்ணியமான நபிமார்கள். கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு 1,24,000 நபிமார்கள் இந்த பூமிக்கு மேலால வந்தாங்க. நபிமார்களை விட கண்ணியமானவர்கள் இதுக்கு முன்னால வந்ததும் இல்ல, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்ல. ரெண்டாவது அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு மேலால அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திக்கிறான். யார தெரியுமா? சஹாபாக்களை. சஹாபாக்கள் சொன்னா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவர்களை ஈமான் கொண்டு அவர்களோட மஜ்லிஸ்ல இருந்த ஆட்களுக்கு பேர் தான் சஹாபாக்கள். ஒரு சஹாபிக்குரிய வரைவிலக்கணம், அவர் ஈமான் கொண்டிருக்கணும், நபியோட மஜ்லிஸ்ல இருந்திருக்கணும், கண்ணால ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கணும், இவர் சஹாபி. அல்லாஹ் மனிதர்கள்ல இரண்டாவது சாராரா அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறான்.
மூணாவது இடத்துல அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான் யார் தெரியுமா? தாபீன்கள். தாபீன்கள் சொல்றது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்களை கண்டவங்க. இவங்க நபிய கண்ணால பார்த்தது இல்ல. சில நேரம் நபீத காலத்துல இருந்திருப்பாங்க, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க. இவர் சஹாபி ஆவேலா, இவர் தாபி. இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல முதலாவது ஸ்டெப்ல அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். இரண்டாவது படித்தரத்துல அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். மூணாவது படித்தரத்துல அல்லாஹ் தஆலா தாபீன்கள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நாலாவது படித்தரத்துல தான் இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், யார் யாரெல்லாம் நாங்க வாயால புகழ்ந்து பேசுவோமோ இவர்கள் அந்த இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். எந்த ஒரு இறைநேசர்களுக்கும் அவுலியாக்களுக்கும் நபிமார்கள் அந்தஸ்து என்ன செய்யலாம், அது அடையலாம். ஏன்னா நபிமார்கள் அந்தஸ்து தான். அதே மாதிரி எந்த ஒரு இறைநேசருக்கும் அவுலியாக்கள் இடத்துக்கு எந்த ஒரு அவுலியாவுக்கும் என்ன செய்யலாம், நபிமார்கள் இடத்துக்கு வரையலாம். அல்ல அந்த இடத்துல அப்படி ஆட்கள் அல்ல கண்ணியப்படுத்தி அல்ல வச்சிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இன்னைக்கு நான் பேச வந்த தலைப்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா தாபீன்கள் சொல்றது சஹாபாக்களை கண்ணால பார்த்தார்கள். இவங்க தான் தாபீன்கள். அந்த தாபீன்கள் அல்லாஹ் தஆலா 3 பேர் அல்லாஹ் தஆலா சிறப்பாக கண்ணியமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிக்கிறான். அதுல முதலாமவர் தான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது சயீத் இப்னு முஸையிப் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம். மூணாவது உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ. இந்த 3 பேரையும் அல்லாஹ் தஆலா தாபீன்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறான். கண்ணியமான சகோதரர், இந்த 3 பேருக்கும் ஹிஸ்டரி, இந்த 3 பேரை ஹிஸ்டரியை சொல்றதுக்கு நேரம் பத்தாது. அதுல மிகவும் காலத்துக்கு தேவையான எங்கட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒருவருடைய சம்பவம் தான் உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி. கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் கேட்டிருப்போம், சில பேர் கேட்டிருக்க மாட்டோம். எனவே இவர்களோட வாழ்க்கையிலிருந்து நாங்க எடுக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன, இவர் உலகத்துல என்ன அமல் செஞ்சாரு, எப்படி அல்ல இடத்துல கண்ணியமானவனா ஆகினாரு என்றத சில வினாடிகளுக்குள்ள, சில மணித்தியாலத்துக்குள்ள அலசி ஆராயலாம் என்பதான் நினைக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, உவைஸ் இப்னு ஆமிர் சொல்லக்கூடியவர், இவருக்கு கிதாபுல பொதுவாக எங்கட புழக்கத்துல சொல்றது உவைசுல் கர்னி. கரண்ட் சொல்றது யமன் நாட்டுல கரண்ட் சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம் ஒன்று. அந்த பேரை தான் இவரோட பேரோட சேர்க்கப்பட்டு, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்துல வாழ்ந்த ஒரு தாபி. அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால பார்த்தாங்களே சஹாபியா வேணுமே. அப்ப இவர் சஹாபி அந்தஸ்து இல்லையா, இவர் சஹாபி இல்லை, இவர் தாபி. காரணம் என்னன்னு சொன்னா, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல முறை கண்ணால பார்க்கணும், ரசூலுல்லாஹோட பேசணும், ரசூலுல்லாஹோட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பல விதத்தை ட்ரை பண்ணி கொண்டிருந்தாரு. ஆனா இவருக்கு சந்தர்ப்பம் மட்டும் கிடைக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், இந்த காலத்துல இப்படியாப்பட்ட ஒரு சாலிஹான மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நபிக்கு தெரியும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி காலம் வஃபாத் ஆகுற கட்டம். அந்த நேரத்துல முக்கியமான சில சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒருத்தரை பத்தி நான் சொல்லுவேன், ஏண்ட மவுத்துக்கு பின்னால அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு சின்ன ரிக்வெஸ்ட் கொண்டு நீங்க முன்வைக்கணும். அது என்னன்னு சொன்னால், அந்த மனிதரை பார்த்தா நீங்க செல்லணும், ஏண்ட பேரால துவா செய்யும்படி, ஏண்ட பேரால இஸ்திக்ஃபார் செய்யும்படி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் இருக்கும். யார்கிட்ட சொல்றது? நபி அவங்க சொல்றது உமர் ரலியல்லாஹு தஆலா பெரிய பெரிய சஹாபாக்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எனக்கு பின்னால ஒரு நபி ஒன்று வரப்போறது இல்ல, அவ்வாறு நபியா வருவதா இருந்தால் உமர் தான். அவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, அந்த தாபியை கண்டா நீங்க சொல்லணும் என்னது, எனக்கு துவா செய்ய முடியாது. அவர்கிட்ட துவா அவ்வளவு பெருமதியானது. அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு அந்த துவா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டே ஆகுவான். அப்ப எப்படி அப்பட்ட ஒரு கண்ணியமானவரா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு தான் கண்ணியத்துக்குரியவரா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அதுக்காக நிச்சயமாக சத்தியமா யார் ரசூலுல்லாஹ் உங்களோட மௌத்துக்கு பின்னால நான் அவரை சந்திப்பேன்னு சொல்லி கொஞ்சம் காலம் கழிச்சு நபி அவங்க சொல்றாங்க, யமன் நாட்டில இருந்து உவைஸ் சொல்லக்கூடிய ஒருவர் வருவாரு, அவருக்கு சில அடையாளங்களை சொல்றாரு. அவர்கிட்ட உடல்ல சில வெண்குஷ்டத்துடைய சில அடையாளங்கள் இருக்கும், பாக்குறதுக்கு அடிமையாக அலங்கோலமா தான் இருப்பாரு. இவர் யமன் நாட்டுல கருண் பிரதேசத்தை சேர்ந்தவர் சொல்லி எல்லா அடையாளத்தையும் சொல்றாங்க.
இப்ப கண்ணியமான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா உலகத்தை 10 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. இப்ப அந்த ஆட்சி காலத்துல நடக்குது. யமன்ல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டம் ஒரு ஜமாத்தோடு வாராங்க. வந்ததன் பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நீங்க எல்லாரும் யமன் வாசிகளான்னு சொல்லி கேட்கிறாங்க. பல ஊர்வாசிகள் இருக்கிறாங்க, யமன் வாசிகள் கொஞ்சம் எலும்புகள் சொல்லி சொல்றாங்க. இப்ப யமன்யா வாசிகள் என்ன செய்யறாங்க, எலும்புறாங்க. இதுல உவைஸ் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரா? மக்கள் சொல்ல இவர் தான் உவைஸ், இவர்கிட்ட வெண்குஷ்டத்துடைய அடையாளங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொன்னாங்களோ அந்த அடையாளங்களுக்குள்ள அவர்கிட்ட இருக்கு. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷம் அடைஞ்சு அந்த மனிதரை ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருக்க போக்கல உங்களையே கண்டா உங்கள்கிட்ட துஆவுடைய ரிக்வெஸ்ட் ஒன்று முன்வைக்க சொன்னாரு. அதனால நான் ஹலீஃபா தான், நீங்க தாபிஈ தான், என்றாலும் எங்கட பேர்ல நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்லி துஆவை வேண்டுறாரு. அந்த மனிதர் சொல்ற, யா அமீருல் முஃமினீனே, எங்களே விட நீ உயர்ந்தவரா இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வோட ஒன்றா இருந்தீங்க, நீங்க போயிட்டு எனக்கிட்ட துஆ செய்ய சொல்றீங்களே. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்ற, ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வோட ஒரு வார்த்தையை மதிச்சுதான் உங்கள்கிட்ட நான் துஆ செய்யும்படி வேண்டினேன் என்பதாக உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வேண்டிக் கொள்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப அவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, சாதாரண ஒரு அடிமை, பாக்குறதுக்கு அலங்கோலமா இருக்கிறாரு. இந்த ஒரு தாபியை கிட்ட போயிட்டு ஏத பேர்ல துஆ செய்யுன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து அவருடைய வாழ்க்கையில ஸ்பெஷலான அமல் என்ன? இந்த இடத்துல டாபிக் எங்களுக்கு அதுதான். ஒரு சஹாபி வந்து போயிட்டு நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான ஒரு அமல் ஒன்று இருக்கணுமே. அந்த அமல் என்ன? கண்ணியமானவர்களே, பெருசா ஒரு அமல் ஒன்று இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்திலே சொன்னாங்க, அந்த மனிதர்கிட்ட இருந்த விசேஷமான அமல் என்னன்னு சொன்னால், இவர் உலகத்துல வாழ போக்கல தாயில துஆவை பெற்றவர். இவருடைய வாழ்க்கையில இருந்த அமல் என்னது? தாயில துஆவோட வாழ்ந்திருக்கிறார். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபியை பார்க்கணுமே என்று சொல்லி ஹவால இருந்தார். அந்த நேரத்தில் நபியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தெரியுமா? இவங்களோட தாய் ஒரு வயசாலியா இருந்தா, கண் தெரியாதவரா இருந்தா, இந்த தாய்க்கு ஹிதுமத் செய்யணுமே, இந்த தாய்க்கு பணிவிட செய்யணுமே. இப்ப ரசூலுல்லாஹ்வை சந்திக்க நான் அந்த மஜ்லிஸ்க்கு போனா இந்த தாயில ஹிதுமத் அடிபட்டு கொண்டு போகுமே. ரசூலுல்லாஹ்வை கியாமத்துடைய நாளையில சரி சந்திச்சு கொள்ளலாம். உலகத்துல வாழ்ற நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை விட இந்த தாயிட துஆ உலகத்துல பயனளிக்கும் என்ற உணர்வோடு வாழ்ந்த ஒருவர் தான் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இவர் வாழ்க்கையில தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுந்திருப்பார், நிறைய அமல்கள் செஞ்சிருப்பாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு அமலையும் சஹாபாக்கிட்ட குறிப்பிட்டு காட்டாம இந்த அமலை மட்டும் ஏன் குறிப்பிட்டு காட்டினாங்கன்னு சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, கவலைக்குரிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்யறாங்க, ஜக்காத்துக்கு மேல் ஜக்காத்தை கொடுக்குறாங்க, சதக்கா செய்யறாங்க, எல்லா அமலையும் மழை போல செய்யறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வீக் பாயிண்ட் ஒன்றைக்கு உம்மாவோட பேச தெரியாது, வாப்பாவோட பேச தெரியாது. உம்மாட முதல்ல கல் வல்லுடு பாயிர வயசாகினு சொன்னா உம்மான்னு செல்றதுக்கு சில பேருக்கு வெட்கம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க ஒரு ஆலிமாக இருக்கிறோம், அதே போல ஒவ்வொரு அந்தஸ்தெல்லாம் கொடுத்துதான், யாரும் எல்லாம் கேவலப்படுத்தல. படித்தவர்கள், தனவந்தர்கள், அதே போல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. நாங்க யோசிக்கணும் கண்ணியமானவர்கள், இன்றைக்கு நான் இந்த பதவியில இருக்கிறதுக்கு யாரு காரணம்? யாரு காரணம்? ஏத உம்மா தான் காரணம். ஏத உம்மாவுடைய கஷ்டம், ஏத உம்மாவுடைய தியாகம் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இருக்க காட்டு உம்மாவை நாங்க தலையை தடாவி எடுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நாங்க கொஞ்சம் ஒரு அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால சில பேருக்கு உம்மான்னு சொல்றதுக்கு வெட்கம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, தங்கத்தால் எழுதி வச்சுக்கோங்க, வாழ்க்கையில தஹஜ்ஜத்தை கொண்டு எங்களுக்கு சொர்க்கம் போவேடா, வாழ்க்கையில ஹஜ்ஜ கொண்டு எங்களுக்கு சொர்க்கம் போவேடா. இவைகளை கொண்டு சொர்க்கம் போகலாம் எப்ப தெரியுமா? யாரு உம்மா வாப்பாட மனச நோவிக்காமல் இருக்கும் காலம் எல்லாம் உலகத்திலே மல்ல அவர்களை நிம்மதியாக வாழ வைப்பான், மௌத்துக்கு பின்னாலே மல்ல நிம்மதியாக வாழ வைப்பான்.
யாரு தாயிட துவாவை பெற்றாங்களோ இவர்கள் உலகத்துல பாக்கியசாலி. தாயிட துவாவை யார் யாரு பெற்றாங்களோ என்றத நாங்க அடையாளம் பண்ணி அப்படி எவ்வளவு பெரிய அந்தஸ்து குறைஞ்சவராய்க்கலும் இவர்கள்ட்ட போய் சொல்லணும், எங்களோட பேர்ல நீங்க துவா செய்ய, இந்த துவாவை அல்ல இந்த சிறையும் இல்லாமல் அல்ல ஏற்றுக்கொள்வார். இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டி அவரோட தாயிட துவாவை பெற்றிருக்கிறாரு. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் போயிட்டு அந்த ஓய்ஸ் கிட்ட என்ன செய்வீங்கன்னு சொன்னால் துவாவை வேண்டிக்கோங்க, துவாவை எடுத்துக்கோங்க, உங்களோட பேர்ல இஸ்திக்பார செய்ய செல்லுங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 6666 ஆயத்துல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சில புத்திமதிகள் அல்லாஹ் சொல்றான். சில குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் தஆலா பண்ணக்கூடிய அட்வைஸ் புத்திமதி இருக்குதானே, இது கொஞ்சம் டிஃபரண்ட். அல்லாஹ் ஐதோ ஒரு ஆயத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் அனிஷ்குர்லி வலிவாலிதை, அடியானே எனக்கும் நன்றி செலுத்து, உன்னோட பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. இந்த இடத்துல அல்லாஹ்வோட மனைவியை சேர்க்கவும் இல்ல, அல்லாஹ்வோட பிள்ளைகளை சேர்க்கவும் இல்ல, அல்லாஹ்வோட உலமாக்களை யாரையும் சேர்க்கல. அல்லாஹ் யாரை சேர்த்தான்? பெற்றோர்கள். அல்லாஹ் தஆலா செய்யலாம், பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவனா ஆக. நீ பெற்றோர்களுக்கு நன்றி கெட்டவனா ஆகிக்கொண்டு எனக்கு நன்றி செலுத்தியா, அதை நான் ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் மறைமுகம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா ஒன்றை இன்னொன்னோட சேர்த்து அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டு, ஜகாத்தை கொடு, வசதிப்பட்ட ஜகாத்தை கொடு. ஒருத்தர் என்ன செய்யறாரு? தொழுறாரு, வசதி இருந்தும் ஜகாத்தை கொடுக்கலன்னு சொன்னா இவர் அல்லாஹ்வுடைய பார்வையில மகா பெரிய குற்றம் ஒன்று செஞ்சிட்டார். இந்த தொழுகையை கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போலத்தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவனுக்கும் நன்றி செலுத்தும்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், உம்மா வாப்பாக்கும் நன்றி செலுத்தும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றான், யார் இந்த ரெண்டு அமல்ல ஒண்ட விட்டாங்களோ இவர் தஹஜ்ஜுக்கு மேல தஹஜ்ஜத் தொழுந்தாலும் அல்லாஹ் ஒரு போதும் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், உலகத்தில் அல்லாஹ் எல்லாத்துக்குமே கொடுத்து இல்ல. இப்ப குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? குறிப்பிட்டாக்களே கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி செல்வத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறானா? குறிப்பிட்டாக்களே தான் அல்லாஹ் தஆலா. எல்லாமே பணக்காரனா இருந்தா தேங்காய் மரத்துல தேங்காய் உடைக்கிறதுக்கு ஆள் ஒன்று தேவை, அல்ல அதுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். ஊத்தல்றதுக்கு ஆட்கள் தேவை, ஐக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு. எல்லாமே பணக்காரன், எல்லாமே பங்களால வாழணும்னு சொன்னால் உலகம் இயங்காது. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா பெற்றோர்கள் வரக்கூடிய நேரத்துல யாருக்குமே சொல்லலாது, நான் வானத்திலிருந்து புழுங்க பூமியிலிருந்து முளைச்சு கொண்டு வந்தேன். நாங்க எல்லாரும் வந்தோம் அந்த உம்மட பௌத்துல இருந்துதான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல நாங்க பரக்கத்தாக வாழ்றதுக்கு, உயர்ந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்கு நாங்க பெருசா போட்டு அலட்டி கொண்டு தலையை போட்டு பிச்சு கொள்ள தேவை. உம்மட துவா மட்டும் உலகத்துல போதும் மேலானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா ஆகியதன் பின்னால கிட்டத்தட்ட 40 வயசு தாண்டி ஒரு முறை என்ன செய்யறாங்க, தாயிட கபூர் அடிக்கிட்டால பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்ப உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, என் தாய் எனக்கு நினைவு வந்துச்சு, நான் தாயிட கபூருக்கு போயிட்டு ஜியாரம் செய்ய போறேன்னு தாயிட ஜியாரத்துக்கு போறாங்க. ஜியாரத்துக்கு கிட்ட போயிட்டு ஒரு நபியாக இருந்தும் தாயிட அந்த நன்றிய மறக்கல்ல. என்ன சொல்றாங்க, தாயே உங்களுக்கு ஹிதுமத் செய்யணும், உங்களோட துவாவை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் எவ்வளவு ஆசையோட ஆர்வத்தோட இருந்தேன். ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நான் 6 வயசுல நீங்க என்னைய விட்டு பிரிஞ்சிட்டீங்க. அதே மாதிரி என் வாப்பா அப்துல்லா கூட நான் கண்ணால பார்த்த கருப்பா வெள்ளையான்னு கூட ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னால வாப்பா எழுந்துட்டாங்க. கவலைப்பட்டு அழுந்தல்னு சொல்றாங்க, தாயே நீங்க உலகத்துல இப்ப வாழ்ந்தால், இப்ப நான் நபியா இருக்கேன், உங்க உலகத்துக்கு ஒரு ரஹ்மத்துல் ஆலமீன் ஆகிறேன். நான் நபியா இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க இப்ப உயிரோடு வாழ்ந்தால் ஏண்ட வீட்டுல நான் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கிறேன். சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்க போல யா முஹம்மது சொல்லி ஏண்ட பேரை சொல்லி கூப்பிட்டா, தாயே ஏண்ட தொழுகையிட தக்பீரை விட்டுட்டு உங்களோட பேச்சுக்கு நான் முன்னுரிமை கொண்டு போயிருக்கேன். அழுந்து செல்றாங்க. ஷரியத் அப்ப என்ன சொல்லுது? சுன்னத்தான தொழுகையை தொழுவுறீங்களா, உம்மா கூப்பிடுறாவா அப்துல் ரஹ்மான் சொல்லி உங்களுக்கு தொழுவுறது பரவாயில்ல இல்ல, தக்பீரை விட்டு போட்டு உம்மோட பேச்சுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதுதான் ஷரியத். மண்டைக்கு படாது.
தொழுகை விட்டுட்டு போறதா? நாங்க அப்படித்தான் யோசிக்கிறோம். இல்ல இல்ல, தாயிட பேச்சு முக்கியம். அல்லாஹ் சொல்றான், தாயிட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடு, அதுக்கு பின்னாடி எனக்கு நன்றி செலுத்து. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாயிட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் துவாவாக மாறும். அப்படி இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், பதுவாவாக மாறும். எந்த உம்மா பாப்பாவும் யாருக்கும் பதுவா செய்ய மாட்டான். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எந்த தாய் எந்த பெற்றோர்கள் என்னைய வெறுக்கிறான், உள்ள பதுவா செய்யல, ஏதா இப்படி செய்யறான், இவன் ஒன்றுக்கும் உதவாம இருக்கிறான், சும்மா மனிதன் சில எண்ணங்கள் வாரேத்தானே, அது கூட அல்லாஹ்வுத்தாலா பதுவாவா மாற்றி அல்லாஹ் 2 தண்டனை அல்லாஹ் உலகத்துல கொடுக்காம அல்லாஹ்வுத்தாலா மௌத்தாக்க மாட்டான். முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? திருமிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 15 விதமான பாவங்கள் இந்த பூமிக்கு மேலால நடக்கும் சொன்னால் இந்த சமுதாயம் நெருப்பு மலையை எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க. நெருப்பு மலை. அந்த 15 விதமான பாவத்துல ஒரு பாவம் தான் நபி அவங்க சொன்னாங்க, யாரு தன்னுடைய மனைவிக்கு முன்னால தாய கேவலப்படுத்துவாங்களோ, நண்பர்களுக்கு முன்னால தந்தையை கேவலப்படுத்துவாங்களோ, இவர்கள் நெருப்பு மலையை எதிர்பார்க்கட்டும். ஸ்ரீலங்காவுடைய வரலாறுல நெருப்பு மலையே பேஞ்சில்ல. அப்ப இந்த ஹதீஸுக்கும் ஹதீஸ் முரண்படுற மாதிரி இருக்கே. மேலான சகோதரர்களே, வானத்துல இருந்து நெருப்பு மலை பெய்ய தேவையில்ல. சிலர்கிட்ட குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலே நெருப்பாக கொதிக்கும். யாருமே செல்றல் எங்கட வீட்டுல பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல எல்லாரும் மூடி மறைக்கிறார். ஆனா உம்மா வாப்பாவை கேவலப்படுத்தின குடும்பத்தை கொஞ்சம் பேர் தலையெட்டி பாருங்க, உங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு கேட்டா முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? நான் நெருப்புல எழுதி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. அல்லாஹ் உலகத்துல எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் தஆலா அவனை கேவலப்படுத்திட்டு தான் மௌத்தா போவான்னு சொல்லி ஹதீஸுடைய தாயில ஒரு பாவம் தான். யாரு தாய் தந்தைகளோட மனசை நோவிக்கிறாங்களோ அல்லாஹ் உலகத்துல கேவலப்படுத்திட்டு அல்லாஹ் மௌத்தா போவான். 2வது தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் உம்மா வாப்பாட மனசை நோவிச்ச நிலைமையில யாரு மௌத்தா அடைகிறாங்களோ அல்லாஹ் தஆலா கேவலமான மௌத்தை கொடுப்பான். வாயில கலிமாவை அல்லாஹ் வெளியாக்க மாட்டான். இதுக்கு ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் காலத்துல அல்லாஹ் எங்களுக்கு காட்டினான். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவங்க பெரிய ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி சந்தர்ப்பத்துல கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. வாயில கலிமா வருது இல்ல. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அதே இந்த சஹாபாக்களுக்கு இந்த நிலைமையா? அதே வாயில கலிமா வருது இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு பெரிய பதக்கத்துல டென்ஷன்ல இருக்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவங்க இபாதத்தை பத்தி கேட்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் சொன்ன 100% யா ரசூலல்லாஹ், இவருடைய இபாதத் எல்லாம் குவாலிட்டி, தாஜத்தா இருக்கேலும், தொழுகையா இருக்கேலும், நோம் எல்லாத்துலயும் குவாலிட்டியா தான் இருக்கிறாரு. அப்ப ஏன் கலிமா வருது இல்ல? ஒரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இவருடைய எல்லாமே குவாலிட்டி, ஒன்றே ஒன்று இன்னொரு வீக் போய் கொண்டு செஞ்சுட்டாரு. என்ன தெரியுமா? உம்மாட மனசை கொஞ்சம் நோய்ச்சிட்டாரு. நபி சொன்னாங்க, இந்த பாவம் தான் வாயில கலிமா வருது இல்லைன்னா. உடனே தாயை கூப்பிடுறாங்க, தாயே உங்களோட மவன்ட வாயில இருந்து கலிமா வருது இல்ல, அதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களோட மவனை நீங்க மன்னிக்கணும். அந்த தாய் சொல்றா, யா ரசூலல்லாஹ், என் மனசை கொஞ்சம் நோய்ச்சிட்டாரு, எனக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு வருது இல்ல. உடனே நபி அவங்க சில சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இந்த சஹாபிட உடம்புல கொண்டு வந்து விரவு கொல்லிகளை போட்டு போடுங்க, லாமனையை ஊத்துங்க, நெருப்புல போட்டு எறீங்க. என்ன செய்ய? தாய் தாய் தானே கண்ணியமானவர்களே, தாயிட உள்ளம் பத்துது. அடே அவன் ஏத மனசை நோவிச்சிருந்தாலும் ஏத புள்ள தானே. தாய் பாசம் கண்ணியமானவர்களே, ஒரு மாதம் தாய் பாசத்தை அடிக்கிறதுக்கு உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லப்படுது, உதாரணம் பொருத்தம் தான் ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி எனக்கு திருத்திட்டாங்க. ஒரு மகன் என்ன செய்யறான் தெரியுமா? கத்தியை தூக்கி கொண்டு தன்னுடைய தாயை கத்தியால குத்துறதுக்கு விரட்டி கொண்டு போறான். அந்த தாய் என்ன செய்ய மாட்டா தெரியுமா? தாய் ஓட மாட்டான். தாய் அதே இடத்துல கல்லு மாதிரி நிற்பான். நின்றுட்டு என்ன தெரியுமா சொல்லுவா? நான் இன்னொருத்தந்த கையால கேவலமான முறையில சாவுறதை விட ஏந்த மவண்ட கையாலே சாவுறது அதை கூட நான் பாக்கியமா இருப்பேன்னு சொல்லி அந்த நேரத்தில் அன்பை வெளியாக்கக்கூடியவர்கள் தான் தாய். அதுதான் அல்லாஹ்வுக்கு பின்னால உலகத்தில் ஆக இறக்கமானவள் தாய். அல்லாஹ்வுடைய இறக்கத்துக்கு உதாரணம் யாரு? தாய் இறக்கம். கண்ணியமான அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். இந்த தாய் சொல்ற, யா ரசூலல்லாஹ், அவன் நெருப்பால அவன் நெருப்புல எரிக்கக்கூடிய காட்சியை கண்ணால பார்க்கல, யா ரசூலல்லாஹ், நான் அவரை மன்னிச்சிட்டேன். எப்ப அந்த தாய் மன்னிச்சாவோ ஐக்கு பின்னால களிமா சொல்லி கொடுக்கப்படுது, வாயில களிமா வருது. அல்லாஹ் இதை வச்சு அல்ல என்னதான் படிச்சுட்டாரான் அல்லாஹ் தஆலா. நீங்க பெரிய பெரிய இபாதத் செஞ்சா உங்களுக்கு சொர்க்கம் போவேதா? உம்மா வாப்பாட மனசை நோவிச்சால்
உங்களோட சக்கராத்துடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். எத்தனையோ பேரை நாங்க பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, எல்லாத்துலயுமே நல்லா இருக்கிறாங்க. ஆனா கல்யாணம் முடிச்சு இன்றைக்கு நேற்று கண்ட மோத்துக்காக வேண்டிய கண்ணியமான சோதர்களே, ரத்தத்தை பாலாக மாத்தினால் தாய் எங்களே பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல தாய் படக்கூடிய வருத்தம் இருக்குதானே. நபி சொன்னாங்க சக்கராத்துல ஒரு துண்டுண்டாங்க, சக்கராத்துல ஒரு துண்டுண்டாங்க. 2 வருஷம் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குறான். பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல அவட முகம் எல்லாம் அதாவது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் கொண்டு வருது. அந்த வருத்தத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு குடிச்சு கொண்டு எங்களைய தாய்ப்பால் தந்து வளர்த்து ஒரு நல்ல இடத்தில் கொண்டு வந்தான். கண்ணியமானவர்களே, அப்ப எங்களோட பொண்டாட்டிமார்கள் முன்னு கேவலப்படுத்த செல்லுமா? அதனால எங்களோட பொடியமாக்களுக்கு செல்றேன். இதுக்கு பின்னால கல்யாணம் முடிக்க போறார்கள். இப்ப கல்யாணம் முடிக்கிறத அவட முடிய பார்த்து, அவட மூக்க பார்த்து, பிகரை பார்த்து கல்யாணம் முடிக்கிறத விட முதலாவது யோசிங்க, நான் கல்யாணம் முடிக்க கூடிய ஏட வைஃப் ஏட உம்மோட தலையை போட்டு தின்றுவாளா, உம்மோட சேர்ந்து நடப்பாளா என்றத அதையும் பார்த்து முடிங்க. கண்ணியமான சோதர்களே, இதுல 2 சப்ஜெக்ட் இருக்கிற. முதலாவது மனைவி தாய்ந்து வரக்கூடிய நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில யாரை முன்படுத்தணும். நிறைய பேருக்கு பிரச்சனை. நாங்களே அந்த கவுன்சிலிங்குடைய லைன்ல இருக்கிற சொல்ற கண்ணியமானவர்களே, காலிக்கோட்ல வரக்கூடிய கேசஸ் எல்லாம் பார்த்தா மாமிக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு தொடர்ந்து குறைஞ்சது 4 மாசம் தான் மாமியூடா இருக்கு. 4 மாசத்துக்கு பின்னால பார்த்தா மாமி எல்லாம் மாமி ஆகி அந்த ஊடு வந்து ஊடா இருந்தது ஆதி கேம்பா மாறி அதுல யுத்தம் நடந்து நிக்குது காலிக்கோட்ல வருது. சுப்ஹானல்லாஹ். வரக்கூடிய கேசத்தோட பார்த்தா கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, கடைசி ஒரு கேசத்தோடு என்ன தெரியுமா? பிரஷ்க்கு சிக்னல் வைக்கிற விஷயத்துல பொண்டாட்டிக்காரி என்ன செஞ்சிருக்கிறா, மாப்பிளோட பிரஷ்க்கு சிக்னல் வச்சு கொடுத்திருக்கிறா, கொஞ்சம் போல வச்சு கொடுத்திருக்கிறா. இப்ப இத பார்த்தாப்புல சிக்னல் போதாடி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டியதானே. ஒரே ஒரு வார்த்தை மறுவாங்க வெளியாக்கின உங்க உமாவை போலத்தான் உனக்கு தேடி கெட்ட புத்தி, கொஞ்சம் கூடிய போட்டா என்ன நடக்குதுன்னு சொல்லி வாயை தொடக்க இத வந்து மாமி கேட்க, மாமி அடுத்தடுத்த பேசியல் பேச காலிக்கோட்ல வந்து காலியார் சிரிக்கிறாரு. இதேமா கலா சொல்றதுக்கு இது ஒரு காரணமானு சொல்லி கேட்கிறாரு. இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்றது முறையில கண்ணியமானவர்களே. அதனால வைத்த முன்னுக்கு தாயை கேவலப்படுத்தவும் கூடாது, தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில சில விடயம் வந்து பொய் சொல்றது ஹராம். ஆனா நான் தாய்க்கு செய்வதன் மூலம் என்ன பொண்டாட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்றாலும் அந்த இடத்துல பொய்ய சொல்லி குடும்ப வாழ்க்கையை சமாளிச்சு போங்க. நிறைய பேருக்கு குடும்பத்தை கொண்டு போக தெரியாது. எல்லா ஊரு பலாயம் கொண்டு போயிட்டு ஊர்ல என்னது தாயில காதல், அவ இப்படி வைஃப்மார்கிட்ட பிரச்சனை வைஃபா 4 செவத்துக்குள்ள புடிச்சு கொள்ளும். என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துக்கு போக கூடாது. அதே போல கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் உம்மாவா கண்ணியப்படுத்துறேன்னு சொல்லி வைஃபை கேவலப்படுத்தவே கூடாது. 2 விஷயம் இருக்கு. ஒரு ஹதீஸின் மூலம் நான் விளங்கப்படுத்துற கண்ணியமானவர்களே, ரசூல் நபியவங்க சொன்னாங்க வந்து உன்னோட உம்மோட காலடியில தான் சொர்க்கம் தான். ஆனா அந்த சொர்க்கத்துக்கு எனக்கு போவேலாம். எது வரைக்கும் தெரியுமா? நபி சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ரிவாயத், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வான கைருக்கும் லிஅஹ்லிஹி. உங்களின் மிகவும் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்களோட மனைவிமார்களிடத்துல யாரு சிறப்பானவர்களோ அவர்கள் தான் எல்லா இடத்துல சிறப்பானவர்கள். அப்படின்னா கருத்து என்ன தெரியுமா? மனைவி செஞ்சீங்க தரணும், என் கணவர் ஸ்ரீதேவி, என் கணவர் நல்லவர், இப்படி பட்டம் தந்தா தான் அவங்களுக்கு சொர்க்கம் போயிடும். அப்ப உம்மா வச்சுக்கொண்டு மனைவியை கேவலப்படுத்தக்கூடாது. ஏன் உம்மாட உடுப்ப கழுவுறது மனைவிக்கு வாஜிப் இல்லை. உலமாக்கள்கிட்ட குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் படிங்க. சரியத்தை ஷாஃபி மதுஹபுடி இதை போயிட்டு பொண்டாட்டி பக்கத்து செஞ்சிடவாங்க, அது சாக்கா பேசும். ஆனா இது மட்டும் செஞ்சு தருவாங்க. ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்துல வந்து மாப்புளோட உடுப்ப கூட பொண்டாட்டி கழுவி கொடுக்கறது வாஜிப் இல்ல, விரும்பினா கழுவி கொடுப்பாங்க. அப்படி இருக்க போல நான் யோசிக்கணும் வந்து ஏன்னா உம்மோட உடுப்ப கழுவலன்னு அவளோட பேசாம இருக்கேனுமா? இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய டாபிக் போட்டு கண்ணியமானவர்களே. அதனால தாயையும் சமாளிப்போம், உம்மாவையும் தாயையும் சமாளிப்போம், மனைவியையும் சமாளிப்போம். தாயின் மூலம் மனைவியின் மூலம் அடைய வேண்டிய சொர்க்கத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் அடங்கி இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் தஆலா கண்ணியமாக அல்லாஹ் தஆலா எங்களை வாழ வச்சு கியாமத்துடைய நாளையில மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சியா அல்லாஹ், எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், எங்களோட மனை மக்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ்,
பூரா உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய பாவங்களை மன்னிச்சியா எங்களை ஒவ்வொருத்தருடைய மௌத்தரியா இல்ல உம்மோட துவாவோட எங்களை ஒவ்வொருத்தரை மௌத்தாக்கியா யாத மனசை முடச்ச நிலைமையியா இல்ல எங்களை ரூப்களை கைப்பற்றாடியா அதே மாதிரி நாங்க உண்மைக்கு செய்த அநியாயத்தின் காரணத்தால் எங்களை பிள்ளைகளை வச்சு எங்களுக்கு அநியாயம் செய்ய வைக்கிறாடியா இல்ல தெரியாத தனக்கு சில தவறுகள் செஞ்சிருப்போம் இல்ல அந்த தவறுகள் அனைத்தையும் மன்னிச்சியா இல்ல எங்களை தாய்க்கு ரஹ்மத் செஞ்சியா அதே மாதிரியா எங்களை கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிறியா இல்ல கவலைகளை இல்லாமல் ஆக்கிறியா இல்ல எங்களோட துவாக்களையா இல்ல நீ கபூல் செஞ்சு போயா துவாக்கள் ஏற்றுக்கொள்வாயா இல்ல சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களை வாழ்க்கையில பூர்த்தியான முறையில மௌத்து வரைக்கும் எடுத்துக்கூடிய பாட்டுக்கு நன்றி பார்க்கிறியா இல்ல கடன் இல்லாத மௌத்தத்தாயா இல்ல யார உள்ளத்தை உடைக்காத நிலைமைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மௌத்தத்தாயா அல்ல கலிமாவோட மௌத்தத்தாயா அல்ல நீ விரும்பக்கூடிய முறையில் எங்களோட ஒவ்வொருத்தர் ரூஹையால கைப்பற்றியா இல்ல எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகளை யாற்றையும் கையேத வைக்கிறாதே அல்ல கௌரவமா கண்ணியமா தீனோட வாழ வைக்கிறியா இல்ல எங்களோட துவாக்களையால நீ கபூல் செஞ்சு போயா வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا أن اشكر لي ولوالدي صدق الله مولانا العلي فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله بارك الله لنا بالقرآن ونفعنا وإياكم بالآيات والحكمة أقول قولي هذا أستغفر الله لي ولسائر المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد